வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கான நாளில் செக்க செவன் இருக்கு. கன்சிக்வெண்டா 4 to 5 நாள் கழிச்சு இன்னைக்கான நாளில் மார்க்கெட் வந்து ரெட்டா இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு ப்ரிடாமினென்ட்டா பேக்கப்பா இருக்கிற ரீசன் யூஎஸ் ஈரான் வந்து மறுபடியும் வாய்க்கா தகராறு ஆரம்பித்த காரணத்தினால் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட்டும் போட்டு விழுந்துடுச்சு. குறிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான், திரும்பி இது அரைக்க வேண்டாம். க்ரூட் ஆயில் எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ இந்தியாவோட மார்க்கெட் அப்போல்லாம் வீக் ஆகும். ஸோ அதனால் அந்த காரணத்தினால் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஓவரால் சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாசிட்டிவ் நோட் போகிறதுக்கான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை. ஸோ நேற்றுக்கான வீடியோவில் வந்து ஐடி ஸ்டாக் எல்லாமே இப்போ வாங்கலாமா வேண்டாமா, ஆக்சுவலாக அந்த ஏஐ வந்து பபுள் பற்றி முழு வீடியோ போடணும் அப்படின்னா ஏஐ பபுள் கமெண்ட் பண்ணுங்கள். 5 பேர் கமெண்ட் பண்ணால் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பாசிட்டிவ் 5 பேர் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ முடிஞ்ச இந்த வாரத்துக்குள்ளே நான் வந்து ஆக்சுவலாகவே ஐடி செக்டர் ஸ்டாக்கில் பிரச்சனை இருக்கா, வாங்கலாமா, இல்லை பின்னாடி என்ன மாதிரியான சுச்சுவேஷன் போய் முடியுங்கிறத நான் டீட்டெயிலாக போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு, வெல்த் கிரியேஷன், கெரியர் டெவலப்மெண்ட்டு, பர்சனல் க்ரோத்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஓவரால் கீ நியூஸஸ் ஆஃப் மார்க்கெட் டுடே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கல்ல, யூஎஸ் ஈரானோட மிலிட்ரி அட்டாக் தான். யூஎஸ் வந்து புதுசாக வந்து ஒரு மிலிட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ வே ஆஃப் அட்டாக் ஈரானுக்கு அகேன்ஸ்டாக போட்ட உடனே மறுபடியும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் பிரச்சனை வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேங்கரை வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்டைல்ஸ் வச்சு அடிச்சுட்டதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த நியூஸின் காரணமாக திரும்பி ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கேட் இழுத்து மூடுங்களா அப்படிங்கிற ஒரு கதைக்கு போயிட்டான். இது மோர் தென் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், இது எல்லாத்தையுமே தாண்டி இது ரொம்ப ஹைலி பொலிட்டிக்கலாக போயிட்டு இருக்கு. என்னைக்கு முடியும்னு தெரியல. ஸோ ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ரேட் ஹைக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ கெவின் வாஷ் வந்து சொல்கிற டோனெல்லாம் எடுத்து பார்த்தா ஃபெட்டு வந்து கூடிய விரைவில் ரேட் ஹைக் பண்ணுறதுக்கான ஆட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து அவர் ரேட் ஹைக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு வந்து விழுந்துடும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கோல்டு இப்போ வாங்கலாமா வேண்டாமா, கோல்டை வந்து எந்த டைமில் வாங்கணும், நான் ஆல்ரெடி கோல்டு வாங்கி வச்சுருக்கேன் பீக்கில், இப்போ அது நெகட்டிவில் இருக்குது, விற்கலாமா, எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை இந்த வார எண்டுக்கான வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். அதே மாதிரி தான் 5 பேர் கோல்டுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். கோல்டு பற்றின டீட்டெயில் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ ருப்பி பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்து எப்படியாவது ருப்பியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், காப்பாற்றணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. டியூஸ்டே பாயிண்ட் ஆஃப் வியூவில் 94.96 இருந்துச்சு, இப்போ 95.15, 95.65 இப்படின்னு சொல்லிட்டு ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ருப்பி எப்படியும் முட்டு கொடுத்து காப்பாற்ற முடியவில்லை. எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. இப்படியே ருப்பி வீக்கன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஐடி ஸ்டாக்கு, ஃபார்மா ஸ்டாக் வச்சிருக்க நமக்கு கொண்டாட்டமாக இருந்தாலும் ருப்பியில் சேலரி வாங்குற எல்லாருக்குமே வலிக்கும். எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டும் உள்ள எடுத்துகிட்டு வர மாதிரி தெரில. அங்கங்கே சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனால் பிராட் நோட் வந்து எஃப்ஐஎஸ் வித்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் பாலிசி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட், அதாவது பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து ஹர்தீப் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எத்தனால் பெண்டிங் ஃபியூயல் வந்து ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுல முழு மூச்சா இறங்கிட்டாங்க. குறிப்பாக E85 ஃபியூயல். ஸோ ஆல்ரெடி இந்தியா கம்ப்ளீட்டட் நேஷனல் வைட் E20 ரோல் அவுட் பை ஏப்ரல் 2026 முடிச்சாங்க. 5 வருஷம் அஹெட் ஆஃப் ஒரிஜினல் ஸ்கெடியூலில் முடிச்சிட்டானுங்க. என்னன்னா 20% ஆஃப் எத்தனால் கலக்கிற மாதிரி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்ரல் முடிந்ததெல்லாம் இருந்துட்டு போகுது. நியூ டெல்லி பொறுத்த வரைக்கும் ஜூன் 2026 E85 பெட்ரோல் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான பிளான், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நியூ டெல்லியில் வந்துருச்சு. இது என்ன ரீசன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது, அதனால் எத்தனால் பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நாட்டு மக்களை காப்பாற்றுறாங்கிறாங்க. பட் இது பியூராக பொலிட்டிக்கல். நிறைய கார்பரேட் ஜெயின்ஸும் அவங்கவுங்க சொந்த கம்பெனி முதலீட்டனால தான் இதை பண்ணுறாங்கங்கிற நியூஸஸும் இருக்குது. நான் அதை உங்களோட பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுக்கே விட்டுருந்தேன். ஸோ ஓவரால் E85 பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் என்றால், இப்போ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபா குறையும். ஆனால் அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் எதை காம்பன்சேட் பண்ணால் மைலேஜ் 25% ட்ராப் ஆகும். அண்ட் இன்ஜினில் அடிக்கடி ப்ராப்ளம் வரும். கார் மேக்கர்ஸ் வந்து அவங்க இன்ஜினை திருப்பி ரீகாலிபிரேட் பண்ணணும். கரோஷன் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். பழைய இன்ஜின் பழைய கார் வச்சுருக்கீங்கன்னா கோவிந்தா தான் கன்ஃபார்ம். ஸோ என்ன கேட்டால் திருப்பி பெட்ரோல் பேஸ்ட் காரோ பெட்ரோல் பேஸ்ட் பைக்கு போகிறதுக்கு பழைய கார் அப்படியே வச்சுட்டு ஈவி செக்டாருக்குள்ளே மூவ் ஆகிறது பெட்ரு. அதுதான் பின்னாடி ஃபியூச்சர். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் ஷேர் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில்
எல்லாத்துலேயுமே ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் இன்னொரு பாசிட்டிவ் இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுகர் கேன் ஸ்டாக்ஸ் வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் தரும். ஏன்னா இந்த எத்தனால் பிளெண்டிங்கில் வந்து அவங்க கிரெயின் பேஸ்ட் எத்தனால் தான் ப்ரிடாமினேட் ட்ரை பண்ணுறாங்க. ரைஸு, மேஸு, கிரெயின்ஸு, சுகர் கேன், அந்த ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டால்மியா பாரத் சுகரும் ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸும் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. இப்போதைக்கு இது நம்ம ஃபோக்கஸாக இருக்க வேண்டியது. பட் அதோட செப்பரேட் டீட்டெயில் வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டு சுகர் கேன் ஸ்டாக்கில் எதை கன்சிடர் பண்ணலான்னு சொல்லிட்டு. எனர்ஜி செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக இந்தியாவோட க்ரூடோட கன்சம்ஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. 1998 99 வரைக்கும் அதையும் இதையும் நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 90% நம்ம ஆல்ரெடி எக்ஸீட் பண்ணிட்டோம். ஓவரால் 26 MMT இருந்து 26 MMT, அதாவது டொமஸ்டிக் அவுட்புட் வந்து 26 MMT-லேருந்து 35.99 MMT-க்கு போயிருக்கு இன் 2011 to 2012 வரைக்கும். பெட்ரோலியம் ப்ராடக்ட் கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் 90.6 MMT-லேருந்து 243.2 MMT வரைக்கும் போயிடுச்சு. இதனால தான் எப்போல்லாம் பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ இந்தியா மார்க்கெட் கண்ணா பின்னாடி அடி வாங்குது. ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் மலபார் குரூப்போட கன்சாலிடேஷனுக்கான அப்ரூவல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 51 மலபார் குரூப் ஃபர்ம்ஸை மொத்தமாக மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்ன்னு கன்சாலிடேட் பண்ணிட்டு ஐபிஓக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது ஆல்ரெடி ஆர்கனைஸ்டாக இருக்கிற ரீட்டைல் செல்லர்ஸான டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், பிசி ஜுவல்லர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சரியான காம்படிஷனாக வந்து நிற்க போகுது. ஐபிஓ வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இப்போதைக்கு உள்ள ஹை லெவல் வியூ மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிசிஎஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ டிசிஎஸ் வந்து ஆல்ரெடி போட்டு அடின்னு அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு புது நியூஸும் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண Q1 ரிசல்ட் தான் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஹெச்சிஎல் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஜாஸ்பர் சாஃப்ட்டோட அக்விசிஷன் முடிஞ்சிருச்சு. ஹெச்சிஎல் டெக் வந்து அவங்க டேட்டா அண்ட் ஏஐ பிஸ்னஸில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 1.14 பில்லியன் ஏஐ லீட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான யூரோப்பியன் கிளைண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் 3rd ஜூலையில் இருந்துச்சு. இது ஹெச்எல் டெக்குக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. 3A இன்ஃபோடெக் பொறுத்த வரைக்கும் 17.65 மில்லியன் ஏஇடி யூஏ ஆர்டர் வந்து பிடிச்சிருக்காங்க. அது மோஸ்ட்லி ஆர்பிஐ, ஏஐ, எம்எல், ரோபோட்டிக் கன்சல்டிங் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸ் மே மாதம் 2026 இருந்து ஏப்ரல் மாதம் 2027, அதாவது 1 இயர் டென்யூரில் இருக்கும். ஒரு நல்ல பெரிய ஆர்டர் தான். பட் வேல்யூவேஷன் டூ ஹை. இன்ஃபோ எஜ் பொறுத்த வரைக்கும் 7% கிட்ட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரோக்கரேஜ் எல்லாருமே இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட டார்கெட்டை வந்து 40% அப் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபினான்ஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் பூனவாலா ஃபின்காப்பு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 200 crore-க்கான ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபண்ட் ரைசிங்கில் இன்வால்வ் ஆகுறாங்க. சவுத் இந்தியன் பேங்கோட போர்ட் மீட்டிங் 16th ஜூலை கிட்ட வருது. அதில் ப்ரிடாமினெண்ட்டாக ஃபண்ட் ரைசிங்க்கான மோட்ஸை பற்றியும் டெப்ஸ் பற்றியும் ப்ரிடாமினெண்ட்டாக பேசுகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. கேபிட்டல் ஸ்மால் ஃபின் கேப் பொறுத்த வரைக்கும் லிப்டஸ் பஞ்ச் கார்டு அவங்க 8.33 lakh ஷேர்ஸ் அதை வந்து அமிஷஸ் கேபிட்டல் பிரைவேட் ஈக்விட்டியில் பல்க் டீல் மூலமாக வாங்கியிருக்காங்க. ஜென்ரலாக ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. பட் அதுக்குள்ளே என்ன ரீசனால் கைமாறிச்சுன்னு நானும் இன்னும் ஃபுல்லாக போய் பார்க்கல. பேங்க் ஆஃப் பரோடாவோட Q1 earnings வந்து ப்ரிடாமினெண்ட்டாக ஸ்ட்ராங் பிஸ்னஸ் அப்டேட் ஃபோக்கஸ் பண்ணி இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆட்டோ அண்ட் ஆன்சிலரி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டர்ஸோட 81st AGM மீட்டிங் இன்னைக்கு 10 மணிக்கிட்ட நடந்திருக்கு. நாளைக்கு இதுக்கான அப்டேட் நான் பார்க்கலாம். யூனோ மிண்டா பொறுத்த வரைக்கும் 320 கோடிக்கான கிரீன்ஃபீல்ட் பிளான்ட் வந்து மகாராஷ்டிராவில் போடுறாங்க. அது ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பிளான்ட்டு. ஸோ ஓவரால் இதில் 4 வீலருக்கான சீட்டிங் செக்மெண்ட்டோட மார்க்கெட்டில் என்டர் ஆகிறதுக்கான பிளான் இருக்குது. மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் டாப் லூசர் ஆஃப் தி டேயாக இருக்குது. இதை கார்பரேட் செக்டார் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஸ்டாக்கில் மாருதி சுசுகி இன்னும் ஈவியில் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லைனா ஸ்டாக் விழும். நல்ல ஸ்டாக்கு தான், இன்னும் ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். டாரன் ஃபார்மாசிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் 51 நியூ ஷேர்ஸ் வந்து வரும் பெர் 100 ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு. இது ப்ரிடாமினெண்ட்டாக ஜேபி கெமிக்கல் ஷேர் ஹோல்டர்ஸோட டிமர்ஜருக்கான அப்ரூவல். ஆர்கிட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் லைசன்சிங் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யாவோட ஒரு ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனியோட இருக்கு. இது ரெண்டுமே இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு. இண்டஸ்ட்ரியல் டிஃபென்ஸ் அண்ட் இன்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் கொச்சின் ஷிப்யார்ட்
ஆஃபர் ஃபார் சேலா ஃப்ளோர் பிரைஸ் 1400 ரூபாய் பெர் ஷேர் கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஐடியா ஃபோர்ஸ் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 500 crore QIP வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இண்டிகேட்டிவ் பிரைஸா 795 ரூபாய் இருக்கு. 5.4% டிஸ்கவுண்ட் வந்து ஜூலை 7th க்ளோஸ் ஆகுது. NTPC கிரீன் எனர்ஜி 2500 கோடிக்கான அன்செக்யூர்ட் பிரைவேட் பிளேஸ்மெண்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. EMS லிமிடெட் பொறுத்த வரைக்கும் L1 பிட்டரா 155 கோடி டெல்லி ஜால் போர்ட் சீவேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு பிட் பண்ணியிருக்காங்க. அட்விட் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் 51.6 crore ஆர்டர் மீடியம் வோல்டேஜ் கவர்ட் கண்டக்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. திலீப் பில்ட்கான் பொறுத்த வரைக்கும் வயநாட்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஹெவி ரெயின்ஃபாலில் டனல் ஸ்லைடிங் நடந்ததில் அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் இந்த ரீசனால அவங்க ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. உயிர் சேதமும் நிறைய நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரியணும். RITES பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் 9% கிட்ட ஹெவி வால்யூம் சர்ஜ் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் 35.8 மில்லியனுக்கான ஓவர்சீ ஆர்டர் புக் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கன்சியூமர் ரீட்டைல் அண்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விக்கி வந்து இன்னைக்கான நாளில் 6% கிட்ட கெயின் ஆயிருக்கு. ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுனால ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 49.76% கிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான கெப்பாசிட்டி இருக்கு. ஜூபிலியன் ஃபுட் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் Q1 அப்டேட் வந்து ஹெல்தியான ரெவன்யூ growth வந்து இருக்கு. அண்ட் சேம் ஸ்டோரோட ரெவன்யூ வந்து பெட்டராகவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். matrimony.com பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட்டட் ஜூன் குவார்டர் பில்லிங் வந்து 7.8% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 136 கோடி. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் டிவிடெண்டா ஃபைனல் டிவிடெண்டா 11 ரூபாய் பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எம்பசிஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் டிவிடெண்ட் ஃபைனல் டிவிடெண்டா 62 ரூபாய் பெர் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கமோடிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் MCX ஷேர்ஸ் வந்து 5.5% ஜூலை 7th வந்து கீழே விழுந்திருக்கு. ஓவரால் IPO பொறுத்த வரைக்கும் குஷ்முகர் IPO வந்து ஓப்பன் வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து 0.13x டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. மார்க்கெட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 168 ரூபாங்கிறது இண்டிகேட்டிவ் ப்ரைஸாக இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள போக வேண்டாம். நாக் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் 10% கிட்ட ப்ரீமியமாக லிஸ்ட் ஆயிருக்கு. இதை நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய கவர் பண்ணிட்டேன் இன்னைக்கான நாளில். வீடியோ லென்த் காரணமாக மற்ற கண்டென்ட் பற்றி நான் எதுவும் பெருசாக போஸ்ட் பண்ணலை. பட் இந்த கண்டென்ட்டே இன்னைக்கான நாளுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க.